ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டிக்டாக் கிளிப்ஸு. டிக்டாக் கிளிப்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பேர் ஆஃப் பேங்கிள் பண்ணுறீங்கன்னா கூடவே இந்த டிக்டாக் கிளிப்பும் வச்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சென்டர் கிளிப் வச்சு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த டிக்டாக் கிளிப் இது வந்து கிட்ஸுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும். அண்ட் நம்ம அடல்ட்ஸ்க்குமே வந்துட்டு இதை வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு வந்துட்டு கிளிப் பேஸ் தேவை. நான் சொல்கிறது வந்து இங்கே பிளாக் கலர் பேஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நமக்கு ஒரு ஷீட்டில் வந்து 6 பேர்ஸ் இருக்கும். நான் வந்து 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு பேர் 5 ருபீஸ் நான் போட்டுக்கிறேன். அடுத்து வந்துட்டு க்ளூ. மோஸ்ட்லி வந்து ஹேர் அக்சசரிஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அது வந்து 2 இதுக்குன்றதுனால நான் ஒரு 2 ருபீஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அண்ட் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். இது வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதற்கு கலர் யூஸ் பண்ணலாம், மேட் யூஸ் பண்ணலாம், இல்லை கிளாஸி ஃபினிஷ், எந்த ஃபினிஷ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஸ்டோன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எதாவது டவுட்னா நான் உங்களுக்கு கார்டில் அட்டாச் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறச்சே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 3 ருபீஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 5 to 10 ஸ்டோன்ஸு, 10 to 15 ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஸ்டோன் கணக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ப்ரைஸிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ். இந்த 2 கிளிப்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ்ன்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 5 ருபீஸ் வச்சுக்கிறேன். ஸோ வந்து 5 ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மல் டிசைன், ஒரு ஃப்ளார் டிசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி. இதே நீங்கள் 2D 3D அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கிங் சார்ஜஸை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மார்ஜின் பார்த்துடலாம். சில பேர் வந்து மார்ஜின்னா என்ன சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. மார்ஜின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ மேக்கிங் சார்ஜஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளிப்போட சார்ஜஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து நீங்கள் பண்ணுற வரைக்கும். மார்ஜின்றது வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து இது 5 ருபீஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளிப், அதாவது ஒரு பேரோட கிளிப் வந்து 20 ருபீஸ் கிட்ட வருது. இது வந்து ரொம்ப மினிமம் சார்ஜஸ், அதாவது நம்மளோட டிசைன்ஸை பொறுத்து. இது வந்து நான் வந்து எக்ஸ்க்ளூடிங் ஷிப்பிங் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற எல்லா ப்ரைஸிங்குமே ஷிப்பிங்க்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூடிங் தான். நீங்கள் வந்து ஷிப்பிங் வந்து உங்களோட கஸ்டமர் எங்கேருந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்து, ப்ளஸ் வெயிட் பேசிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஷிப்பிங்கை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்டு வந்துட்டு இப்போ வந்து 2D டிசைன் பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்னது வந்து நார்மல் டிசைன். சப்போஸ் இப்போ நீங்கள் 2D 3D இல்லைனா MDF போர்டு யூஸ் பண்ணி பண்ணுறீங்க, இல்லைனா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வச்சு பண்ணுறீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக இல்லை இதிலேயே வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் ஆட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக உங்களோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் உங்கள் ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் எப்படி வாங்குறீங்க, எந்த கடையில் வாங்குறீங்க, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு 2 இமேஜஸ் வந்துட்டு டீட்டெயில்டு ஒரு பிக் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரைஸிங் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். பாய்.